Hey everyone, welcome back to Beyond Boundaries. ஸோ இந்த எபிசோடில் இருந்து நம்ம செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணுறோம். அதோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நம்ம இருக்கிற ஸ்பேஸை க்ளீன் பண்ணுறது தான் பண்ண போகிறோம். அது உங்கள் ரூமாக இருக்கலாம், நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸாக இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். ஒரு க்ளீன் அண்டு கசகசன்னு இல்லாத ஒரு பிளேஸில் தான் நமக்கு நியூ ஐடியாஸ் அண்ட் ஃப்ரெஷ் மைண்ட் வரும்னு ஒரு தியரி சொல்லுது. லெட்ஸ் see if that's true. So this is how my room looked before starting the cleaning process. எல்லாமே அன்ஆர்கனைஸ்டாக, ஒரு ப்ராப்பர் பிளேஸில் எதுவுமே இல்லாமல் ரொம்ப டஞ்சனாக இருந்தது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பாக நான் டீக்ளட்டர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபர்ஸ்ட் ரூமில் எந்த திங்ஸ்லாம் தேவையில்லை, எதெல்லாம் வேஸ்ட்டுன்னு சொல்லி செக்ரிகேட் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். நம்ம ஏன் இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சீரீஸில் ஃபர்ஸ்ட் நம்ம இருக்கிற இந்த ஸ்பேஸை நம்ம ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, லீவ் விட்டதும் சரி, சாப்பிட்றது தூங்குறது அப்படின்னே டெய்லியும் போகுது. அது என்னோடய சோம்பேறித்தனமாக இருந்தாலும் கூட அதுக்கு இன்னொரு முக்கியமான ரீசன் என்னோட என்வாயன்மெண்ட். ஸ்டடீஸ் ஷோ தட் டீக்ளட்டரிங் கேன் ரெடியூஸ் ஸ்ட்ரெஸ், இம்ப்ரூவ் ஃபோக்கஸ் அண்ட் ஈவன் பூஸ்ட் க்ரியேட்டிவிட்டி. அதனால தான் ஃபஸ்ட்டு என்னோடய ரூமை, என்னோடய ஸ்பேஸ், நான் எங்கே நிறையா டைம் ஸ்பெண்ட் பண்ணுறனோ அந்த இடத்த க்ளீன் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணேன். I started cleaning my table. ஃபுல்லாக எல்லாமே நீட்டாக க்ளீன் பண்ணி அதுக்கப்புறம் மெதுவாக ஆர்கனைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். என் டேபிளில் என்ன இருக்கணும், என்னெல்லாம் வேணாம் அப்படிங்கிறதெல்லாம் எல்லாமே எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ப்ராப்பராக எல்லாமே அரேஞ்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ என்னோடய டேபிளில் புக்ஸ், அதுக்கப்புறம் நான் அடிக்கடி எடுக்கிற திங்ஸை இப்படின்னு சொல்லி ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நான் அதை அரேஞ்ச் பண்ணி வச்சேன். என்னோடய பெட், அதுக்கப்புறம் அந்த ரேக்கு, ஸோ இது எல்லாமே எங்கே வச்சா நல்ல ஸ்பேஷியஸாக இருக்குமோ அந்த மாதிரி நான் அரேஞ்ச் பண்ணேன். கம்ப்ளீட்டாக என் ரூமை க்ளீன் பண்ணி முடித்ததுக்கப்புறம்தான் என் ரூம் இவ்வளோ ஸ்பேஷியஸாக இருக்குதுன்னு எனக்கு தெரிஞ்சு. எவ்வளோ தேவையில்லாத திங்ஸ் என் ரூமில் அக்காமடேட் பண்ணிகிட்டு இருந்ததுன்னு நான் கண்டுபிடிச்சேன். ஸோ இந்த செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் சீரீஸில் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக என்னோடய ஸ்பேஸ், நான் இருக்கிற என்வாயன்மெண்ட்டை டீக்ளட்டர் பண்ணி க்ளீன் அண்ட் ப்ரொடக்டிவ் ஸ்பேஸாக மாற்றிருக்கேன். ஸோ நீங்களும் உங்களுடைய ஒர்க் ஸ்பேஸ் இல்லைனா உங்களுடைய ரூமை ப்ரொடக்டிவ் ஸ்பேஸாக மாற்றி அதில் என்னென்ன சேஞ்சஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். Thanks for watching. Subscribe and tap the bell icon for more such videos. See you in the next video. Bye.